நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படும் பொழுது யாருமே அவர் கூட கிடையாது. இருந்தவங்களும் பயந்து ஓடிட்டாங்க. இயேசு கூடவே நடந்து 3 ஆண்டுகள் அவரோடு பயணித்த எந்த ஒரு சீடருமே இல்லை. கூட இருந்த ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், இன்னொருத்தர் மறுதளிச்சிட்டாரு, 3 முறை மறுதளிச்சிட்டாரு. மற்ற எல்லாருமே எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் ஓடி போயிட்டாங்க. இயேசுவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இந்த ஒரு தனிமையான ஒரு நிலை என்பது அவசியமா அவருக்கு. ஆனால் பைபிள் இது அவசியம் என்று சொல்கின்றது. தனிமையான நேரத்தில் தான் இறைவனுடைய முழுமையான அருளை பெற முடியும். தனிமையில் தான் பல்வேறு காரியங்கள் நிகழும். இங்கேயும் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றப் போகின்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையினுடைய வேதனையை அனுபவிக்கின்றார். அந்த ஒரு வேதனையில், அந்த ஒரு தனிமையில் அவர் நம் அனைவருக்கும் மீட்பை தருவதற்கான ஒரு வாய்ப்பினை அவருக்கு தந்தையாம் கடவுள் அவருக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அப்போ தனிமை நல்லதா அப்படின்னு நான் சொல்லணும்னா, நிச்சயமா தனிமை என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம். இறைவனுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு தனிமையான நேரங்கள் அவசியம். ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இறைவனிடம் மன்றாடுவதற்காக பல நேரங்களில் தனிமையான ஒரு இடத்திற்கு போய் தான் இறைவனிடம் மன்றாடுவார். மேலும் பைபிளில் பல இடங்களில் மோசேவா இருக்கட்டும், இன்னும் பல இறைவாக்கினர்கள் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்றால் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அங்குதான் மன்றாடுவார்கள். ஏன், ஈசாக்கு கூட எடுத்துக்கோங்க. ஈசாக்கு பலியாக செலுத்தப்படும் போது கூட தனிமையாக தான் இருக்கின்றார். அப்போது தனிமையில் தான் இறைவனை நம்மால் கண்டடைய முடியும். ஏனென்றால் அந்த ஒரு நேரத்தில் தான் எந்த ஒரு தடங்களோ எந்தவித கவனச்சிதறலோ இருக்காது. மேலும் நீங்கள் யோவானை கூட எடுத்துக்கோங்க, திருமுழுக்கு யோவான் கூட எடுத்துக்கோங்க. பாலைவனத்தில் இருந்தார். பாலைவனத்தில் எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸோ எந்தவித தொந்தரவுகளோ இருக்காது. தனிமையின் ஒரு இடம். அங்கு வடாந்திரத்தில் எனக்காக ஒரு குரல் உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். தனிமையாக தியானித்து இறைவனுக்காக செயலாற்றி இறைவனுக்காக பாதையை செம்மையாக்கி அவர் ஒரு தயாரிப்பின் நேரத்தில் இருந்தார். அப்போது பைபிளில் தனிமைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்காங்க எல்லாருமே. அப்போது தனிமையில் தான் இறைவன் நம்மால் கண்டடைய முடியும், இறைவனோடு ஒரு உறவை மேம்படுத்த முடியும் என்பது தெளிவாக இங்கு தெரியும். செக்கேரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனம், வாளே எழுந்திரு, என் ஆயனுக்கும் நெருங்கிய நண்பனுக்கும் எதிராக கிளர்ந்தெழு என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆயனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும், சிறியோருக்கு எதிராக என் கையை ஓங்குவேன். இங்கே நம்ம ஆயனாக இயேசு கிறிஸ்து பலியாக செலுத்தப்படுவதற்காக கைது செய்யப்படுகின்றார். அவருடைய ஆட்டுக்குட்டிகளாகிய சீடர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள், தெரிச்சு ஓடிட்டாங்க. இயேசுவை கைது செய்கிறாங்க. கைது செய்யப்பட்ட இடம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதுலேயும் ஒரு மறை உண்மை இருக்குது. ஏன்னா ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, ஆலிவ் ஆயில் தயாரிப்பதற்கு முன்பு ஆலிவ் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கனிகளை நசுக்க வேண்டும். நசுக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறை தான் பிழிந்து ஆலிவ் எண்ணெய் தயாரிக்க முடியும். அப்போது அந்த ஒரு ஆலிவ் ஆயில் நசுக்கப்படவில்லை என்றால் நமக்கு ஆலிவ் ஆயில் கிடைக்காது. அது மாதிரி இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நசுக்கப்பட போகின்றார். எதற்காக? நமது மீட்பிற்காக. ஆலிவ் ஆயில் நசுக்கப்பட்டால் தான் ஆலிவ் எண்ணெய் கிடைக்கும், அதை மனிதர்கள் பயன்படுத்த முடியும். இங்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நசுக்கப்பட்டு அவர் சிலுவை சாவை அடைந்து உயிர் தெழுந்தால்தான் மனித குலத்திற்கு மீட்பு கிடைக்கும். அவரும் இங்கு நசுக்கப்பட போகின்றார். அதை தான் இந்த ஒரு மறை உண்மை வெளிப்படுத்துகின்றது. நம்ம எளிதில் கடந்து போயிட முடியாது. அவர் கைது செய்யப்பட்ட இடம் கூட ஒரு மறை உண்மையை வெளிப்படுத்துகின்றது. இது ஆலிவ் மரம்பா, இங்கே ஆலிவ் நசுக்கக்கூடிய இடம், இது மாதிரி தான் என்னையும் நசுக்க போகிறாங்க, ஆனால் நான் நசுக்கப்பட்டாலும் உனக்கு மீட்பை தரேன் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்பட்டு இருக்கின்றார். நம்ம தனிமையை எதிர்கொள்ள வேண்டிய நேரங்கள் வரும். அந்த ஒரு நேரங்களை கண்டு அஞ்சாமல் பயப்படாமல் இறைவனோடு உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கு தனிமை ஒரு சிறந்த தருணம். ஒரு சில பேருக்கு தனிமை இயல்பாகவே பிடிக்கும். எனக்கெல்லாம் தனிமை என்பது ரொம்பவே பிடிக்கும்.
அதனால் இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும், இறைவனோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தனிமை நேரம் மிகவும் அவசியம். நம்ம ஜெபிக்கும் பொழுதும் குடும்ப ஜெபம் சொன்னாலும் தனிப்பட்ட ஜெபம் தனிமையான ஒரு இடத்திற்கு போய் அமைதியில் ஜெபிப்பது மிகுந்த வல்லமை கொண்டது. அதை பல முறை நான் உணர்ந்திருக்கின்றேன். நீங்களும் அந்த ஒரு உணர்வை பெற வேண்டும். ஜெபியுங்கள், குடும்பத்தோடு ஜெபியுங்கள், தனிமையிலும் ஜெபியுங்கள். இறைவனுடைய ஆசிரியை நிச்சயமாக நம்மால் பெற முடியும். இந்த ஒரு தவக்காலத்தில் தொடர்ச்சியாக நம்ம இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இறைவேண்டல் செய்வோம், இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்ற பெறுவதாக. ஆமீன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரிங்களா? மேலும் உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.